அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 22, 2024 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ் முதலீட்டாளர்களின் முதல் தேர்வு தமிழகம் அப்படின்னு சொல்லி முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கதா தெரிவிச்சிருக்காங்க. தனியார் மறுபயன்பாட்டு ராக்கெட் ஆகஸ்ட் 24 விண்ணில் பாய்கிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. தனியார் விண்வெளி ஆய்வு நிறுவனங்கள் வடிவமைத்த மறுபயன்பாட்டுக்கான ராக்கெட் மூலம் 3 செயற்கைக்கோள்கள் ஆகஸ்ட் 24ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் திருவிடந்தையிலிருந்து விண்ணில் செலுத்தப்பட உள்ளன. மிஷன் ரூமி 2024 என்ற இந்த திட்டத்தின் மூலம் இந்தியாவிலேயே முதல் முறையாக செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்திய பிறகு ராக்கெட்டானது மீண்டும் பூமிக்கு திரும்பி கொண்டு வரப்பட உள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் ஸ்பேஸ் எக்ஸ் சம்மந்தமாக பார்க்குறீங்க, அதாவது நம்ம எலான் மஸ்க் அவரோட அந்த ஸ்பேஸ் எக்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. போய் சேட்டலைட்டை நிலைநிறுத்திட்டு ராக்கெட் திருப்பி பூமிக்கே ரிட்டர்ன் வந்துடும். அந்த மாதிரி இருக்கிறதுன்னு நீங்கள் வேணால் ட்விட்டரில் போட்டு பாருங்கள், இல்லை யூடியூப்பில் கூட எலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு போட்டு பாருங்கள். இதை பற்றி நீங்கள் அனிமேஷன் அந்த மாதிரி அனிமேஷன் பாருங்கள், ரியாலிட்டிலே கூட பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இதுக்காண்டி தான் அதை ரெஃபர் பண்ணுறேன். அடுத்ததாக கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக எனக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்துரு போல கெடும். குற்றம் நேர்வதற்கு முன்னமே வராமல் காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்பின் முன் நின்ற வைக்கோர் போர் போல் அழிந்து விடும் அப்படின்னு குற்றம் கடிதல்ன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக ராஜ்நாத் சிங் நாளை அமெரிக்கா பயணம் 31 ட்ரோன்களை கொள்முதல் செய்ய திட்டம்னு தெரிவிச்சிருக்காங்க. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் போது அமெரிக்காவிடம் இருந்து MQ-9B ரக 31 நவீன ட்ரோன்களை கொள்முதல் செய்யவும் இந்தியா திட்டமிட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அது பேர் பார்த்துக்கோங்க, MQ-9B ரக 31 நவீன ட்ரோன்கள், அதாவது ஆள் இல்லாத விமானம்னு சொல்லுவாங்க, ஆள் இல்லாத விமான பாதுகாப்பு ட்ரோன்கள்ன்ட்டு. அடுத்ததாக சிக்கிம் அலுவல் மொழியாக நேபாளி சேர்ப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. வடகிழக்கு மாநிலமான சிக்கிமில் அலுவல் மொழியாக நேபாளி மொழி சேர்க்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஆங்கிலம் மட்டுமே மாநிலத்தில் அலுவல் மொழியாக இருந்த நிலையில் இப்போது நேபாளி மொழியும் இணைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்த மாநில அரசின் அனைத்து அறிவிப்புகளும் இனி இரு அலுவல் மொழிகளிலும் வெளியிடப்படும். நேபாளி மொழி 1992ஆம் ஆண்டு முதல் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக உள்ளது. நேபாளம், பூடான், இந்தியா, மியான்மரில் இந்த மொழி பேசப்படுகிறது. இது பெரும்பாலும் சமஸ்கிருதம் சார்ந்து இறங்கும் மொழியாகும். தேவநாகிரி எழுத்து முறையை கொண்டது. அதை பற்றி எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. சிக்கிமில் கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் பிராந்திய கட்சியாக சிக்கிம் அந்த கட்சி பேர் கொடுத்துருக்காங்க. மொத்தமுள்ள 32 தொகுதியில் 31 தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. அடுத்து இந்த அறிவிப்பு வந்திருக்கு. நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ரீசெண்டாக எங்கே இந்த மாதிரி நேபாளியாக அலுவல் மொழியாக சேர்த்தாங்க அப்படின்னா வடகிழக்கு மாநிலமான சிக்கிம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. அடுத்ததாக ஒரு சர்வே மாதிரி கொடுத்துருக்காங்க. 10ஆம் 12ஆம் வகுப்பில் அலாரம் அடிச்சிருச்சு. 10ஆம் 12ஆம் வகுப்பில் 65 லட்சம் மாணவர்கள் தோல்வின்னு கொடுத்துருக்காங்க. நாடு முழுவதும் 10ஆம் 12ஆம் வகுப்புகளுக்கு கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட பொதுத் தேர்வில் 65 லட்சம் மாணவர்கள் தேர்ச்சி பெறாத தெரிய வந்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த எஜுகேஷன் இன் இந்தியா அந்த மாதிரி ஏதாவது மெயின்ஸுக்கு நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டாபிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு தான் வாசித்தேன். தேவையானவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட் வெர்ஷனாக ஒன்றும் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் சேனலில் டெய்லி நியூஸ் பேப்பரோட PDF அண்ட் அன்னைக்கு நியூஸோட இம்பார்ட்டன்ட் நியூஸஸோட பேப்பர் கட்டிங்ஸு அண்ட் அது சார்ந்த குவிசஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணி அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.